மதுரை பக்கத்தில் உள்ள ஒரு ஊரில் முத்து என்ற செல்வந்தர் இருந்தார். அவரிடம் ஏராளமான செல்வம் இருந்தது. இருப்பினும் சரியான கஞ்சன். தினமும் பணத்தை கணக்கு பார்த்துக் கொள்வாரே தவிர காசு செலவு செய்ய ஒருபோதும் மனசு வராது. ஒருமுறை வெளியூர் சென்றபோது கிளம்பிய சற்று நேரத்தில் அவரின் காரில் ஏதோ கோளாறு ஏற்பட்டு நின்றது. கோபத்துடன் அவர் அவரின் வண்டி ஓட்டுநருக்கு தொலைபேசியில் அழைத்து, அடே, கார் வழியில் நின்றுவிட்டது. கிளம்புவதற்கு முன் இதெல்லாம் சரிபார்க்க மாட்டாயா? இங்கே வந்து என்ன ஆயிற்று என்று பார் என்று கத்தினார். நடுக்கத்துடன் ஓடிவந்த ஓட்டுநர் சக்கரத்தை பார்த்துவிட்டு, ஐயா, சக்கரம் பழுதாகி உள்ளது. அதை சரி செய்தால்தான் வண்டி ஓடும். முட்டாளே, புறப்படும்போதே இதை பார்த்திருக்க வேண்டாமா? பக்கத்தில் உள்ள ஊருக்கு வண்டியை இழுத்துச் செல். அங்கே வண்டி பழுது பார்ப்பவரிடம் காட்டி வண்டியைச் சரிசெய். நேரத்தை வீணாக்காதே என்று கோபப்பட்டார் முதலாளி. வண்டியை மெதுவாகத் தள்ளிச் சென்று சிறிது நேரத்தில் ஒரு கொல்லர் பற்றை முன் வந்து நின்றார்கள். வேலையாள் குரல் கொடுக்க வெளியே வந்த கொல்லன் வண்டியை பார்த்தான். பின், நகரத்தில் உள்ள ஒரு ஆணி உடைந்து உள்ளது. பழுதான ஆணிக்கு பதில் வேறொரு ஆணியை மாட்டினால் வண்டி பழையபடி ஓடும். கூலி 100 ரூபாய் ஆகும் என்றான் கொல்லன். என்ன? ஒரு ஆணிய மாட்டக் கூலி 100 ரூபாயா? நீ கொல்லனா அல்லது கொள்ளைக்காரனா? என்று கோபத்துடன் கேட்டார் முத்து. எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. நான் கேட்ட கூலி தருவதாக இருந்தால் சொல்லுங்கள். வண்டியை சரி செய்து தருகிறேன். இல்லையேல் வேறு ஆளைப் பாருங்கள். பற்றையிலிருந்து சிறிது இரும்புத் துண்டு ஒன்றை எடுத்து முதலில் அதை பழுக்க காய்த்து பின் அதை நன்கு அடித்தான். ஆணியாக மாறிய பிறகு அதை வண்டி சக்கரத்தில் மாட்டினான். இனிமேல் வண்டி நன்றாக ஓடும். கூலியைத் தாருங்கள் என்றான் அவன். நடந்ததையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தார் அவர். அவன் கேட்ட 100 ரூபாயைத் தந்துவிட்டு புறப்பட்டார். அன்று வேலை முடிந்து வீடு திரும்பினார். இந்த சிறிய வேலைக்கு 100 ரூபாய் பணம் கூலியா? இப்படி பொருள் ஈட்டினால் இவன் என்னைவிட செல்வந்தனாகி விடுவானே. இந்த வேலையை நான் கற்றுக்கொண்டால் நல்ல வருவாய் வரும் போலவே என்று யோசித்தார். நாள்தோறும் அங்கு சென்று அவன் எப்படி வேலை செய்கிறான் என்று பார்ப்போம். எல்லா வேலைகளையும் கற்றுக்கொண்ட பிறகு அவனை இந்த ஊரிலிருந்து விரட்டிவிடுவோம் என்று நினைத்துக் கொண்டார். நாள்தோறும் அந்த உலைக்களத்திற்கு வந்தார். கொல்லனிடம் பேச்சு கொடுத்து அவன் எப்படி வேலை செய்கிறான் என்பதை கவனித்தபடி இருந்தார். சில நாட்கள் சென்றன. கொல்லனுடைய தொழிலில் தான் தேர்ச்சி பெற்றுவிட்டதாக நினைத்தார் அவர். நாள் கொல்லனை பார்த்து, இனி உனக்கு இங்கு வேலை இல்லை. எங்காவது ஓடிப்போ. என்னைப் பற்றி உனக்குத் தெரியும். நீ மீண்டும் என் கண்ணில் பட்டால் உன்னை கொன்றுவிடுவேன் என்று மிரட்டினார். அவருக்கு அஞ்சிய அவன், இனி நான் இங்கு வரமாட்டேன். என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிட்டுச் சென்றார். அடுத்த நாள் வேலைக்காரனோடு மகிழ்ச்சியுடன் உலைக்களத்திற்குள் நுழைந்தார் அவர். இன்று முதல் கொல்லன் தொழிலை நான் செய்யப் போகிறேன். நீ என் உதவியாளர். ஐயா, இந்த தொழிலில் எனக்கு ஏதும் தெரியாதே என்றான் வேலையாள். நான் என்ன சொல்கிறேனோ அதை செய். அது போதும். வெளியே நின்று யாராவது இங்கு வருகிறார்களா பார் என்றார் அவர். ஐயா, பெரிய இரும்புத் துண்டை தூக்கிக் கொண்டு ஒரு ஆள் இங்கு வருகிறான் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான். பக்கத்து ஊரில் வாழும் உழவன் நான். இந்த இரும்பில் எனக்கு ஒரு கலப்பை செய்ய வேண்டும் என்றான் அவன். அந்த இரும்புத் துண்டை உருட்டி மேலும் கீழும் பார்த்தார் அவர். நல்ல இரும்பு இது. இதில் உறுதியான நீடித்து உழைக்கும் கலப்பை செய்ய முடியும். பிறகு அந்த இரும்பை பழுக்கக் காய்த்தார். உதவியாளைப் பார்த்து, டேய், பழுக்கக் காய்ந்த இந்த இரும்புத் துண்டை இந்த பெரிய சுத்தியால் அதை அடித்துக் கூர்மையாக்கு என்றார். உதவியாளும் அவர் சொன்னது போல செய்தான். அவரும் சுத்தியலுடன் அவனுடன் சேர்ந்து இரும்புத் துண்டை அடித்தார். களைப்படைந்த அவன் சுத்தியலால் அடிப்பதை நிறுத்தினான். ஐயா, என்னால் முடியவில்லை என்றான். உழவனைப் பார்த்து அவர், இன்னும் சிறிது நேரம் சுத்தியால் அடித்தால் போதும். அழகான கலப்பை கிடைக்கும். உதவி செய் என்றார். பெரிய சுத்தியலை எடுத்தான் உழவன். அதனால் இரும்புத் துண்டை ஓங்கி அடிக்கத் தொடங்கினான். களைப்பு அடைந்த அவனும் அடிப்பதை நிறுத்தினான். நீண்ட நேரம் சுத்தியால் வலிமையாக அடித்ததால் இரும்புத் துண்டு சிறியதாகிவிட்டது. உதட்டை பிதுக்கிய அவர், என்ன இரும்புத் துண்டை கொண்டு வந்திருக்கிறாய்? மட்டமான இரும்பு போலவே. இதில் கலப்பையெல்லாம் செய்ய முடியாது. வேண்டுமானால் ஒரு கோடரி செய்து தருகிறேன். பல பரம்பரைக்குத் தொடர்ந்து அது உழைக்கும். என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். சரி, கோடரிய செய்து தாருங்கள் என்றான் உழவன். மீண்டும் அந்த இரும்புத் துண்டை பழுக்கக் காய்த்து அந்த இரும்பை உதவியாளும் அவரும் சேர்ந்து சுத்தியலால் அடித்தனர். சிறிது நேரம் சென்றது. அடிப்பதை நிறுத்திய அவர் இரும்புத் துண்டைப் பார்த்தார். இன்னும் சிறியதாகியிருந்தது அது. இதுல கோடரி செய்ய முடியாது. கூர்மையான அழகான சுத்தி செய்து தருகிறேன். இதுபோன்று வேலைப்பாடு அமைந்த சுத்தி யாரிடமும் இருக்க முடியாது. என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். ஏதாவது செய்யுங்கள்
என்று கடுப்புடன் சொன்னான் உழவன். அந்த இரும்புத் துண்டை சுத்தியலால் மீண்டும் அடிக்க ஊசி போலானது அது. மகிழ்ச்சியுடன் அதை கையில் எடுத்த அவர், இந்த ஊசி சாதாரண ஊசி அல்ல, அருமையான ஊசி, நீண்ட காலம் உழைக்கும் ஊசி. இதைப் போன்ற அழகான ஊசியை இதுவரை யாரும் உருவாக்கி இருக்க முடியாது. நான் இதற்காக அதிக கூலி கேட்க மாட்டேன். நான் உழைத்த உழைப்பு உனக்கே தெரியும். 500 ரூபாய் கொடு, அது போதும். ஒரு காசு கூட பெறாத ஊசி இது. பெரிய இரும்புத் துண்டை வீணாக்கியதோடு 500 ரூபாய் பணமா கேட்கிறாய்? அந்த பணத்திற்கு 10 புதிய கலப்பைகளையே வாங்க முடியுமே. என்னை ஏமாற்றவா நினைக்கிறாய்? உன்னை என்ன செய்கிறேன் பார். என்று நினைத்துக் கொண்டான் அவன். இப்பொழுது என்னிடம் கையில் பணம் ஏதும் இல்லை. என் வீட்டில் ஏராளமாக நெல் உள்ளது. அங்கு வாருங்கள். 500 ரூபாய் பணத்திற்கு உரிய நெல்லைத் தருகிறேன். என்றான் உழவன். மகிழ்ச்சியடைந்த அவர், செல், நான் பின்னால் வருகிறேன். என்றார். உலைக்களத்தை பூட்டிவிட்டு உழவனின் வீட்டை அடைந்தார். உள்ளே செல்லும் முன் வேலையாளை பார்த்து, நான் இந்த காலி சாக்கு மூட்டைகளுடன் உள்ளே செல்கிறேன். நீ இங்கிருந்தபடியே உள்ளிருந்து வரும் பேச்சுக் குரலை கவனி. சாக்கு மூட்டைகளில் எல்லாம் நெல்லை நிரப்பும் அவன், போதுமா என்று கேட்பான். நீ உடனே, போதாது, நானும் வேலை செய்திருக்கிறேன், என் பங்கையும் அவரிடம் தாருங்கள் என்று குரல் கொடு என்று சொல்லிவிட்டுச் சென்றார். அவரின் வருகைக்காக உழவனும் அவன் உறவினர்களும் கோபத்துடன் காத்திருந்தனர். அவர் உள்ளே நுழைந்ததும் அனைவரும் அவரைப் பிடித்து உதைத்தனர். வலி பொறுக்க முடியாத அவர், ஐயோ, என்னை விட்டு விடுங்கள், போதும் என்று அலறினார். வெளியே இருந்த வேலையாள், இல்லை, போதாது, போதாது, என் பங்கையும் சேர்த்து அவரிடம் தாருங்கள். என்று உரத்த குரலில் கத்தினான். கேட்டீர்களா? இன்னும் இவனை உதையுங்கள். என்றான் உழவன். அனைவரும் சேர்ந்து அவரை மேலும் அடித்து உதைத்தனர். உடலெங்கும் காயத்துடன் பரிதாபமாக முனகியபடி வெளியே வந்தார் அவர். ஐயா, எங்கேயா நம்ம மூட்டை? நான் போய் வாங்கி வரவா? அடேய், நிறுத்து! நான் சீக்கிரம் இங்கிருந்து புறப்பட வேண்டும். கொல்லனாக இருந்தால் இப்படி அடி உதை கிடைக்கும் என்பது தெரியாமல் போச்சே. என் வாழ்நாளிலேயே இப்படி வேதனைப்பட்டது கிடையாது. இனி இந்த வேலையே வேண்டாம் சாமி என்று அலறி அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார் செல்வந்தர். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது குட்டீஸ்? சிக்கனமாக இருப்பது நல்லது. ஆனால் மிகவும் கஞ்சமாக இருந்தால் செல்வந்தரைப் போல தேவையற்ற சிக்கலில் மாட்டிக்கொள்வோம்.